பிரைசலாட் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான விலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். விலையேறப்பெற்ற ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்த விதம் மிகவும் ஆச்சரியமானது. அவர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறையாக போகிறார்கள். அப்போது பல கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்து சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்று அவர்களுக்கு சொன்னார். ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. காரணம், இந்த சிறையிருப்பு எவ்வளவு நாள் என்கிறது தெரியாது. நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறையாக கொண்டு போய்விட்டான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொன் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டான். இப்ப எவ்வளவு நாட்கள் இந்த சிறையிருப்பு என்று தெரியாது. அப்போதான் அந்த பாபிலோன்ல சிறையிருப்பிலிருந்து எரேமியா தீர்க்கதரிசி எழும்பி சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்திலே வீடுகளை கட்டுங்கள், நீங்கள் இந்த தேசத்திலே திராட்சை தோட்டங்களை நாட்டுங்கள், இந்த சிறையிருப்பு முடிவதற்கு 70 ஆண்டுகள் செல்லும் என்றார். அப்படி எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகள் இஸ்ரவேலர் சிறையாக வைக்கப்பட்டார்கள். அங்கே வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவானது என்று பார்க்கிறோம். அப்போதான் கர்த்தர் அவர்களை விடுவிப்பேன் என்று 70 ஆண்டுகள் என்று சொல்லும்போது பாருங்க, ஒரு மனுஷ வாழ்க்கையில அது ஒரு ஜெனரேஷன், 2 ஜெனரேஷன், அது 2 தலைமுறைகள் அந்த நாட்களை பார்க்குறாங்க. அங்கே பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்து பாருங்க, இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே என்கிறதான ஒரு எண்ணம், ஒரு கூக்குரல் அங்கே உண்டாயிற்று. அப்போது கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், உங்களை துரத்தி விட்ட ஜாதிகளின் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து கொள்வேன், உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். அதாவது நீங்கள் எருசலேமுக்கே திரும்ப வருவீர்கள் என்று வாக்கு பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தம் உண்டாகும் போது, மனம் திரும்புதல் உண்டாகும் போது, ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். விலக்கி இருந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். விலக்கி இருந்த தேவ கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மாலே அனுபவிக்க முடிகிறது என்று பாருங்கள். ஆகவே நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஆமா, அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய முகத்தை மறைக்கும் போது அவைகள் திகைக்கும் என்று திமிங்கலங்களை குறித்து, கடலில் வாழ்கிற பெரிய ஜீவ ராசிகளை குறித்து அவன் சொல்லுகிறான். எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று 27ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு காணப்படவில்லை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபம். சவுல் ராஜா பாருங்க, ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீனிடத்திலே போய் நெடுந்தாங்கிடையாய் அவன் விழுந்து கிடக்கிறான். ஒரு ராஜா விழுந்து கிடக்கிறான். அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. காரணம், கர்த்தர் அவனுக்கு காணப்படவில்லை. அவன் நிலைமை பரிதாபமாய் போய்விட்டது. பெலிஸ்தர் யுத்த களத்திலே அவனையும் அவன் குமாரனையும் வெட்டி கொண்டு போட்டார்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு காணப்பட வேண்டும். சத்துரு நம்மை சிறையாக கொண்டு போகக்கூடாது. நாம் சத்துருவுக்கு ஒருபோதும் அடிமையாகி ஆகக்கூடாது. பாவத்திற்கு அடிமையாக கூடாது. சாபத்திற்கு அடிமையாக கூடாது. சாத்தானுடைய திட்டங்களுக்கு, எண்ணங்களுக்கு அடிமையாக கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அன்பானவர்களே, கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொல்லுகிறான். ஆகவே எப்போதும் கர்த்தரை முன்பாக வைத்துக் கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் சிறையிருப்பை நீக்கி, ஆண்டவரே, எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விலக்கி
நீர் எங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே எங்களை திரும்ப வர பண்ணுகிற தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் எங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த கானான் யாத்திரையிலே ஆண்டவர் எப்போதும் எங்களுக்கு காணப்பட வேண்டும். அப்பா, நீர் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும். உடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும், ஆசீர்வதியும். இந்த நாளும் இவர்களுக்கு சமாதானமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.